Good morning, praise Lord. Welcome to this video. இப்போ நான் 2 சீரியல் ரெகுலராக நான் பார்த்துட்ருக்கேன். அது எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியல. எல்லாமே எஜுகேட்டிவாக தான் இருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் நல்லா தான் பண்ணுறாங்க. அதில் வந்து என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியல. 2 சீரியல் லக்ஷ்மி லக்ஷ்மி அப்புறம் வந்து இலக்கியா, அந்த மாதிரி சில சீரியல்ஸை மட்டும் நான் பார்க்குறேன். மருமகள் அந்த சீரியல் பார்க்குறேன். ரொம்ப எஜுகேட்டிவாக இருக்குது. அதாவது சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது வில்லன்னா நடிக்கிறவங்க பேசுறது பேசுறது கூட நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. நேற்று நிகழ்ச்சியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்பெல்லாம் போயிட்டு எதுக்கு நீதி நேர்மை அதெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்காங்க, பணம் தான் சாமி அப்படின்னு சொல்லி. ஸோ 50 லட்சத்தை லக்ஷ்மியை தூக்கி உங்ககிட்ட வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது போயிடும் இல்லையா? அப்படி இப்போல்லாம் வந்து நீதி நேர்மையெல்லாம் கிடையாது, பணம் தான் சாமி அப்படின்னு நேற்று ஒரு வசனம் வில்லன் நடிகர் வந்து பேசுகிறாரு. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க, நம்பியார் வந்து வில்லனாக நடிப்பார், பட் ரியல் லைஃப்பில் இஸ் அ வெரி நைஸ் பர்சன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுமாரி அந்த மாதிரி சிந்திக்க முடியாத நிலைமைகள் இந்தியாவில் இருக்குது. பழைய நியூஸ் பேப்பரை வச்சுட்டு இந்திரா காந்தி தான் இப்பயும் பிரைம் மினிஸ்டர்னு நினைக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சினிமாலே கிண்டல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதுபோல் ஸோ நேற்று அந்த மாதிரி ஒரு வசனம் வில்லன் ஆக்டர் பேசுகிறாரு, பணம் தான் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை வந்து கேன் அண்ட் ஏபல் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து ஏபல் அவர் வந்து ரஷ்யன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸோ ஏதோ அதுலேருந்து தப்பிச்சு அவர் ஒருவர் பெரிய குடும்பத்து பையன்தான், ஆனால் எப்படியோ தப்பிச்சு வராரு. ஆனால் அந்த பெரிய குடும்பத்து அந்த மூளை அவருக்கு இருக்குது. ஸோ அவரை வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஹோட்டல் ஓனர், இதுமாரி எங்கள் ஹோட்டல்ஸில் வந்து வி ஆர் கோயிங் ஆன் ஏ லாஸ், பேங்க்ரப்ட் ஆகிட்டு நான் இருக்கிறேன், ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சித்தா அப்படின்னு அந்த ஏபலில் கேட்குறாரு. அவர் வந்து அவங்க ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் பார்க்கும்போது ஆர்கனைஸ்டாக திருட்டு நடக்குது. அதுமாரி அவர் பார்க்குறாரு. அதாவது பில்லு போடுறாங்க, ஆனால் அந்த பணம் வந்து அந்த கல்லால் சேர்றதே இல்லை, அவங்க எடுத்து போயிடுறாங்க. இந்த ஓனருக்கு அது போய் சேரவே மாட்டேங்குது. இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் ஆர்கனைஸ்டாக அவங்க செஞ்சு அந்த ஓனரை பேங்க்ரப்ட் ஆக்கி அவர் கடைசியில் சூசைட் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இது போல் பணம் தான் சாமி அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு க்ரைம் அது வந்து இட் லீட்ஸ் டு டெத் அப்படிங்கிறத அந்த கதையில் ரொம்ப அழகாக அதில் நான் படித்தேன். அதுபோல் பல பல கதைகள் இருக்குது. இப்போ லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் பார்த்தாக்கா அந்த ஹர்ஷத் மேத்தா அப்படின்னு ஒருத்தர் அந்த ஸ்கேமை வந்து ரொம்ப அழகாக அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாமே ஃபேக்காக அவங்களே உருவாக்கி எல்லாமே வந்து ஃபேக் பேங்க் ரெசீட்ஸுன்ட்டு உருவாக்கி அந்த பேங்க் மேனேஜருடைய சிக்னேச்சரையும் அவங்களே ஃபேக்காக ஃபோர்ஜரி பண்ணி எல்லாமே ஃபேக் அப்படின்னா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது இல்லையா? கடைசியில் அந்த பேங்க் மேனேஜரும் வந்து மறிக்கிறதா அதில் கட்டுறாங்க. அது போல் ஒரு லெவலுக்கு மேலே போனால் பணம் அது அது வந்து ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, வேல்யூ இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ சஃபர் ஆகுறோம். அதாவது
பணத்துக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் இன்னைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய காஃபி பவுடரோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொருள் நாளைக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்தா தான் அது வாங்க முடியும். அது மாதிரி இன்ஃப்ளேட் ஆகிட்டு போகிறதுனால நம்ம வந்து வி ஃபைட் ஃபார் மோர் மனி. அதுமாரி எனக்கு வேறு நிறையா மனி வேணும் அப்படி சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் கவர்மெண்ட்டோடையும் இல்லை எம்ப்ளாயரோடையும் சண்டை போடுறதா இருக்கும். ஸோ பணம்தான் சாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு க்ரைம் இதுக்கு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த ஹர்ஷத் மேத்தா அந்த கதையை எனக்கு அந்த ஸ்கேம் புரியவே இல்லை. ஆனால் இந்த லக்கி பாஸ்கர் அதில் வந்து தெளிவாக அதை நான் பார்த்தேன். ஸோ இதை நான் வீட்லேயும் சொல்வேன். எங்கள் வீட்லேயும் அது மாதிரி நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனியனில் சேர்ந்து ஃபைட் பண்ணோம் அப்படின்னு ஒருத்தர் மாதிரி எங்கள் அண்ணனையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தாரு. நாங்கள் அதைட்டு தான் சண்டை வந்து அதாவது அப்போ நான் சொன்னது வந்து எப்படியோ நியூஸ் பேப்பரில் வந்தது. அதாவது அரசாங்கம் வந்து சம்பளத்தை குறைக்கணும் அல்லது வந்து ஒரு லெவலில் வச்சா போதும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதை வந்து நியூஸ் பேப்பர் அதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை இனிமேல் அரசு ஊழியரின் சம்பளம் குறையும் அப்படின்னு சொல்லி போட்டு தமாஷ் பண்ணி இருந்தாங்க. ஸோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.